நம்ம மல்லி ஹாஸ்பிட்டலுக்கு தனியாக போயிருக்கிறாங்களே அவங்களுக்கு பக்கபலமாக யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பக்கபலமாக இப்போ அந்த நர்ஸ் மகா இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நியாயத்தின் பக்கம் தான் நிற்கிறாங்க. அவங்க ஃபேமிலியுமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான், வேலைக்கு கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே நேர்மை எங்கே இருக்குதோ அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அது உண்மையாகவே பாராட்டக்கூடிய விஷயம் தான். இப்போ மல்லியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு போராட முடியுமோ அவ்வளோ விஷயங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் போராடி பார்த்துட்டாங்க. ஏன்னா கூடவே 2 போலீஸையுமே கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே அங்கே இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஏன்னா வெண்பாவையுமே இடம் மாற்றிட்டாங்க அப்படிங்கிறதால ரொம்பவே தைரியமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இப்படி குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லி என்கொயரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் ஹாஸ்பிட்டலோட பேர் கெட்ட பேர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலன் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலுமே ஒரு குழந்தைய காணலை, இங்கேருந்து தான் நியூஸ் வந்திருக்குது அப்படிங்கிறப்ப நாங்கள் நிச்சயமாக செக் பண்ணியே தீர்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த போலீஸ் சொல்கிறாங்க. அப்படின்னாலுமே முதல்ல அந்த வேலன் அதற்கு அலோவ் பண்ணுறது இல்லை. இந்த போலீஸ்கிட்டையும் சரி மல்லிக்கிட்டையும் சரி அவங்க கவனத்தை திசை திருப்பி பார்க்குறாங்க. ஏன்னா இன்னொரு நர்ஸ் மூலமாக இப்போ வெண்பாவை இன்னொரு இடத்துக்கு இடம் மாற்றுற வரைக்குமே அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வெண்பாவை இடம் மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அது போல தான் இப்போ நடக்கவும் செய்து எங்களுக்கு பிடிக்காத நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால எங்கள் ஹாஸ்பிட்டல் மேலே அவதூறு பரப்படும் அப்படிங்கிறதால தான் அந்த நர்ஸ் இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நர்ஸை ப்ளேம் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் மல்லி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. எனக்கு என்னவோ என்னோட உள்ளுணர்வு சொல்லிகிட்டே இருக்குது என் பொண்ணு இங்கே தான் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி மல்லி ஸ்ட்ராங்காக சொல்கிறப்ப ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணி பார்க்குறப்ப கடைசியில் நம்ம வெண்பா இல்லை அப்படிங்கிற ஒரு தருணத்தில் வாங்க நம்ம வெளியில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த போலீஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்கணும், அந்த போலீஸ் கூட வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு உள்ள பவரை வச்சு எப்படியாச்சும் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க என்கொயரி பண்ணியிருக்கலாம், அதிரடியாக இறங்கி இருக்கலாம். ஆனால் அவங்களோட பவர் தெரியாமல் இந்த வேலன் கிட்ட ஏன் அவ்வளோ நேரம் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா வேலனுமே ஒரு ரவுடி போல தான் நடந்துட்டு இருந்தாங்க. அந்த மகா கிட்டேயுமே ரொம்ப ரொம்ப கோபத்தை காமிச்சாங்க. அப்போ கூட அந்த போலீஸ் அவங்கள வார்ன் பண்ணியிருந்திருக்கலாம், அவங்கள விசாரிச்சிருந்திருக்கலாம். அதெல்லாம் அவங்க செய்யாதது வருத்தத்தை அளிக்க தான் செய்து இப்போ வெண்பா அங்கே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதால மல்லி இப்போ விதைக்கு ஊருக்கு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அங்கேயே தங்குறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ மல்லி நிச்சயமாக அந்த நர்ஸோட உதவியோட கூடிய சீக்கிரம் நம்ம வெண்பாவை மீட்கணும், இந்த ட்ராக்கை முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிறதா ரசிகளோட விருப்பம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.